வணக்கம். நைஸ் டு மீட் யூ. இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்களே. ஓடி போயிடும், உப்பு குறைஞ்சி. வணக்கம் ஐயா. பவுனியா தலைக்கு வணக்கம். தலைக்கு எங்கள் தலை பெரிய தலைக்கு வணக்கம். பாருங்க வேற என்னத்தை கதைக்கிற இரண்டாம் தலைவர். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம்டா, இது முக்கியமான இடம். கொழும்புக்கு வந்தீங்கண்டா நீங்கள் இந்த இடத்துக்கு வராமல் போகவே முடியாது. கொழும்பு நல்லா தான் இருக்குது, நல்லா அழகாக தான் இருக்குது. ஒரே ஒரு சிக்கல் மட்டும்தான் என்னண்டா, கடும் வெயிலுன்றனால வெளியில் சும்மா சுற்றி திரிகிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இடமெல்லாம் சட்டப்படி தான் இருக்குது. இந்த கடல், இந்த பில்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்குது, விருப்பமாக இருக்குது, சுற்றி பார்க்கலாம். என்னென்னா தனியாக சுற்றி திரிகிறேன், ஒரு கப்பல்ஸா, ஃப்ரெண்ட்ஸா, ஒரு ஃபெமிலியா, இந்த மாதிரிக்கு சுற்றி திரிகிறதுக்கு, பார்க்குறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு சட்டப்படி இடம் உண்டு. பாருங்கள், இந்த கடல்லையெல்லாம் வந்து குளிக்கலாமே. ஆனால் அந்த கடலில் குளிக்கலான்னு நினைக்கிறேன். ஏனெண்டா இந்த கடல் வந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது நான் நினைக்கிறேன் அந்த நீங்கள் இந்த கடலுக்கு அந்த பக்கம் இந்த கடலுக்குள்ளே வந்து ஒரு நகரம் அப்படின்றலாம் வந்து செய்கிறோம் அப்படின்லாம் வந்து நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்குறேன். அதனால இந்த கடல் வந்து கடும் உரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா ஒரு கடற்கரை இருக்குண்டா, அந்த கடற்கரையில் வந்து குளிச்சாதான் நல்லா இருக்குமேனே. அப்போ இந்த கடலை பார்க்கும்போது குளிக்கிற மாதிரியே எனக்குண்டா தெரியலை, குளிக்க முடியும்னு தெரியல. இதில் ஒரு போர்டும் இருக்குது பாருங்கள், எச்சரிக்கை, அவதானத்துடன் இருக்கவும், கடலில் குளிப்பது ஆபத்தானது. பார்த்தீங்களா, போர்டே போட்டிருக்காங்க. எப்படி நான் கண்டுபிடிச்சேன் என்னண்டா பார்க்கும்போது தெரியுது இந்த கடல் வந்து கடும் உரமாக இருக்குது, குளிக்கக்கூடிய கடலாக இல்லை. பின்னேரத்துல எல்லாம் போகும்போது இந்த இடத்துல வந்து நல்ல அழகாக இருக்கும், மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். தமிழா? எங்கேருந்து வந்துருக்குறீங்க? குருநாகல்ல இருந்து. அப்போ குருநாகல்லையும் தமிழாக்கள் இருக்கிறீங்களா? என்ன பெயரா காடை? என்னது? சிந்து. நல்ல பெயரே. என்ன தனியாக வந்திருக்கீங்களா, குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? உங்களோட ஃபேமிலியா? சரி சரி, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. ட்ரிப்பா? பார்க்க வந்திருக்கீங்களா? அப்போ ட்ரிப் தான். நல்ல அழகாக இருக்கீங்களா? உண்மையா? அழகாக இருக்கிற நின்று வெக்க வேணாம் உங்களுக்கு, சிரிக்கிறீங்க. சரி, நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க, குடும்பத்தோட பாருங்க. ஓகே, பாய். வாரம் வந்து சுற்றி பார்க்குறாங்க, பரவாயில்ல, கதைக்கிறாங்களேன்னு அந்த தயக்கப்படாமல் வெக்கப்படாமல் கதைக்கிறாங்க. ஆனால் அந்த கடல் ஆபத்தானதுன்னு சொன்ன நான் அந்த போட்டும் பார்த்தேன் நான். பாருங்க, இதில் நிறைய பேர் குளிக்கிறாங்களே, சும்மா கரையில் தான் நிற்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஆபத்தான கடல் இது, பார்க்கவே தெரியுது. ஆனால் அந்த கரையில் சும்மா விளையாடுறாங்க. நான் நினைக்கிறேன் பெருசாக குளிக்க மாட்டாங்கன்ட்டு நினைக்கிறேன். அடிச்சு விட்டாங்களே, பெரிய பில்டிங்குகளை கட்டி வச்சுருக்காங்களப்பா. யார் முதலாளின்னு தெரியாது, எவ்வளோ காசு வச்சுருப்பாங்க. ஆமாம், ஆனால் பில்டிங்குகள் போதாதானே. ஒரு நகரம்ண்டா, ஒரு இலங்கையினுடைய ஒரு தலைநகரம்ண்டா, சும்மா பில்டிங்கெல்லாம் நிறைஞ்சி சும்மா பார்க்குறதுக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தால் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி அடித்து வச்சுருக்கணும். ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யணும், அப்போ தான் சூப்பராக இருக்குமே. போலீஸ் இருக்காங்க. இதுலேயும் ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஏறி பார்க்க நல்ல வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சட்டப்படி ஒரு வியூ ஒன்றை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் போர்டு என்னமோ போட்டிருக்காங்க பாப்போம், கயிறெல்லாம் கட்டியிருக்காங்க. அறிவித்தல், இதுவும் என்னமோ உள்ளுக்கு போக இல்லாத போல இருக்குது. என்னமோ திருத்திர வேலைகள் ஏதோ இருக்குதாமாம், உடஞ்சிருக்காமட்டு போட்டிருக்காங்க போல. அது சரி, எல்லாம் வெறும் கேர்ள்ஸாக தான் இருக்கிறாங்க. பொடியம்மார்களும் பொம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து முதல் பார்க்கலாம். ஆனால் இப்போ பொடியம்மார்களும் பொடியன்மார்களையும் தான் பார்க்க எழுது, பொம்பளை பிள்ளைகளும் தான் தெரிகிறாங்க. என்ன விஷயம்னு தெரியல. இந்த பாய்ஸும் கேர்ள்ஸும் பார்க்குற வீதத்தை விட பாய்ஸும் கேர்ள்ஸும் இந்த மாதிரி தான் தெரிகிறாங்க. ஒரு ரால்வடை ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். அண்ணா வணக்கம். அண்ணா எவ்வளோ அது? 100 ரூபாயா? ஒன்று தாங்க அண்ணா, சாப்பிட்டு பார்ப்போம். அம்மா எடுத்து போடுறீங்களா? சா அப்போ தமிழ். அம்மா வணக்கம். அம்மாவோட பெயர் என்ன? சட்டப்படி சிரிக்கிறாங்களப்பா. நாவல்லையா? சா அழகான பெயர் அம்மா, சுத்த தமிழ் பெயர் என்ன. நல்ல அழகா இருக்கிறீங்களா? உண்மையா நல்ல அழகா இருக்கிறீங்க. சந்தோஷமா வாழ்க்கையெல்லாம் போகுதா? சட்டப்படி அம்மா, சந்தோஷம் அம்மா.
எவ்வளோ அழகா சிரிக்கிறாங்களே, அழகான வாழ்க்கை உண்டம்மா. இந்த முகத்துல என்னண்டனா தமிழைனா சிரிக்கத்தானே வேணும். அழுது பார்க்க முடியல. நிறைய அழுதுட்டேன் தானே, இனிமே அழக்கூடாது. இருக்கணும். உண்மைப்பா. உண்மை. அது அழுத காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே அழக்கூடாது. ஏண்டா அழ வைக்க தேவையில்ல, ஆனாலும் சந்தோஷமா வாழணும். உண்மையாவே பாருங்களாப்பா, ஒரு தமிழ் வார்த்தையை கேட்டோன்னே கதைக்கிறாங்களே. இல்ல தகுதி எவ்வளவு வரணும் என்ன? உண்மையா விடக்கூடாது. எவ்வளவு காலமா தொழில் செய்றீங்க? நான் ஒரு 35 வருஷமா செய்யறேன். இங்க 35 வருஷமா செய்றீங்களா? அப்ப நீங்க கொழும்பு தானா சொந்த இடமே? நான் பிறந்த வவுனியா. வவுனியாவா? வவுனியா அங்க வவுனியா கோயில் 2ஆம் கட்ட பிளாட் கேம் முன்னுக்கு. அங்கயா? அப்ப இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க? 83 84 விட்டு போட்டு வந்தேன். செலவு விட்டு போட்டு வந்துட்டீங்களே. என்ன இங்கே செட் ஆயிட்டு எல்லாம் இங்கே முடிஞ்சு. சூப்பர் ஐயா. என்ன பேர் ஐயாட? எந்த பேரா? விஜயகுமார். இப்படி தொழிலெல்லாம் எப்படி போகுது ஐயா? பரவாயில்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்கலாம்? அதே சொல்ல இல்லை, அது கடலில் அலை வராமல் எங்களுக்கு கிடைக்கும். அப்படியா? அலை குறைஞ்சிப்போம், அலை வந்து கூட. இன்னொன்று நான் இந்த பார்த்தேன்னா நிறைய கடைகள் இருந்தது இந்த ஓரத்தில், ஆனால் ஒரு கடையும் காணல. போடுறது எல்லாம் எடுத்து போட்டோம். என்னாச்சு? நிறைய இல்லை மேலே போடும், இங்கே கீழே போட வேணான்னு போட்டுருந்தா மேலே போடும். இப்போ இதுக்கு இது 15,000 கட்டணும், இது 10,000 கட்டணும். மாதத்துக்கு 10,000 கட்டணுமா? கட்டணும். யாருக்கு கட்டணும்? வராய். அப்படியா? மாதத்துக்கு போடல. சந்தோஷம் ஐயா. இதை சாப்பிட்டு பார்ப்போம். வீர தமிழனா இருக்கணும். சந்தோஷம் ஐயா. தமிழ் இனத்துக்கு இடம் சாகக்கூடாது. சரி இனிமே எல்லாம் நல்ல காலம் பிறக்கும் ஐயா, ஒன்றும் யோசிக்காதீங்க. திருப்பி அடிக்கணும், இன்னொரு அடி போடணும், அடி போட்டு இன்னும் மட்டமாக்கும். நீங்கள் கதைக்கிறத பார்த்தா கடும் ஏதோ கோபத்தில் இருக்கு. வைரத்தில் அந்த அளவுக்கு நிறைய அநியாயம் செஞ்சுட்டாங்கண்ணே. உண்மைதான். நக்குறாங்க எப்படி போட்டு இப்படி நடக்கலாம். சும்மா அந்த மாதிரி இருக்குப்பா. இது கீழே இருக்கிறது என்னையா? மேலே இறால், கீழே வடை சாப்பாடு இருக்குவாங்க. வடைக்கு மேலே இறால் வச்சு இது செய்கிறதுக்கு ஒரு திறமை தேவை. சும்மா செய்யலாம். உப்பு கணக்கா, டேஸ்ட் கணக்கா எல்லாம் சரியாக இருந்தால் தான் சாப்பிடலாம் விருப்பப்பட்டு. இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்களே. இது சும்மா நாங்கள் சாப்பிட்றவங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும், செய்யறதுக்கு வந்து ஏதோ ஒரு திறமை தேவை. சின்ன விஷயம் இல்லை. எல்லாம் செய்யலாம். அதுலேயும் ஒவ்வொரு ஆள் இருக்குது. ஜம்பூர் ஆள் இருக்கு, பெரிய ஆள். இதெல்லாம் கூட கொடுக்குறீங்க? அது 300 ஒன்று 300 பெருசாக விலை வந்து கடும் குறைவாக கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்லை அதான் இல்லை, அது கூட வச்சு விற்க தேவையில்லை. சின்ன லாபம் இருந்தால் போதுமாண்ணே. சின்ன லாபம் தான் உழைச்சது போதும். அன்னைக்கு செலவுக்கு தான். உண்மையா ஐயா, உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். உங்களோட கதை, உங்களோட சிரிப்பெல்லாம் கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உழைச்சது போதும், அன்னைக்கு ஜீவிக்கிறதுக்கு இருந்தால் போதுமாண்ணே. உண்மைதான். இனி உழைக்க தேவையில்லை. எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். 3 பேர். நல்லா இருக்காங்களா? எல்லாம் பெரிய ஆட்கள். எல்லாம் 3 பொம்பளை. அவரு 2 பேர் ஜாப் செய்கிறா, அவர் இன்னொரு படித்து முடிஞ்ச அவள் வீட்டில் இல்லை. வீரமாக தான் இருக்கும். வர போனா செலவு. ஐயா கதைக்கிறத பார்த்தா இன்னொரு யுத்தம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் ஐயா. பவுனியா தலைக்கு வணக்கம். தலைக்கு எங்க தலை பெரிய தலைக்கு வணக்கம். பாருங்க, வேற என்னத்தை கதைக்கிறேன்டா, தலைவர் நம்மட தலைவர், அந்த உணர்வு நம்மட தலைவர் தான் அவர் கழிச்சு கொண்டிருக்கிறார் இவ்வளவு நேரம். கடைசி அவர் வந்து தலைக்கு வணக்கம் என்னத்தை சொல்றாருண்டா, தலைவருக்கு வணக்கம். இனிமே அப்படி ஒரு ஆள் நம்ம இனத்துக்கு வரமாட்டாங்களே ஐயா. இருக்கிறேரோ இல்லையோ, இருந்தா கட்டாயம் சந்தோஷமா மகிழ்ச்சியா எங்கண்டாலும் இருக்கணும்ன்றதுதான் எல்லாரினுடைய விருப்பமும். அவரால் தான் இன்றைக்கு நாங்க எல்லாருமே வந்து தமிழன் அப்படின்னு சொல்ல முடியும் தானே. உண்மைதானப்பா. இல்லைண்டா இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு தலையை கொஞ்சம் கொண்டாய் சட்டப்படி அவங்களோட கதை எனக்கே பயங்கர விருப்பமா இருக்கு. நான் கேட்க சதி போற நாளைக்கு பாய் ஐயா. சட்டப்படி கதைக்கிறாங்க. வடையும் நல்லா தான் இருக்குது. ஐயா கதைக்கிற வார்த்தைகள் எல்லாம் சும்மா மணி மாதிரி இருக்கப்பா. கொழும்புல கூட நம்ம தமிழ் ஆக்கள் வந்து இவ்வளோ உணர்வாக இருக்கிறாங்களன்னு கேட்கும்போது வார்த்தையே இல்லையம்மா சொல்கிறதுக்கு. ஆள் பயம் இல்லாமல் கதைக்கு தானே. தலைக்கு வணக்கம்ன்றது கேட்கும்போதே எனக்கே வந்து ஒரு பூஸ் பம்ஸாக இருக்குது. உண்மையாகவே அவர் சொல்கிற விஷயம் உண்மைதான். நாங்கள்
தமிழன் அப்படின்ற ஒரு 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 கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் தலைவர் தான். அது மறக்கக்கூடாது. வச்சேனே திலான் தமிழ் தண்ணவதே தமிழ் தண்ணவதே தமிழ் සිංහල සිංහලේ தமிழ் දන්නවද? தமிழ் එච්ච ලොකුට දන්නේ මම සිංහල කතා කරනවා. හොඳයිද? ඒක තමයි. හොඳයිද? ඔව් අතනින් ගත්තා. තාම කෑවේ නැහැ උනේ. හරි හරි. එතන බැඳලා දෙන්න. හරි හරි. ඔය ස්ටුඩන්ට්ද? ඔව්. කොහමද කොළඹ? කොළඹ හොඳයි. ලස්සනයි ඉතින් අර. ලස්සනයිද? ලස්සනයි කියන්නේ අර බිල්ඩින් එක අර ඒ පැත්ත ලස්සනට තියෙනවා. හරි. අර සාමාන්‍ය ස්වභාවික ගත්තොත් ඒ පැත්තට නෑ. ඔය ගම? මම නැදුම්ගමේ. නැදුම්ගම. ඔය තමිල් පීපල්ස් දන්නවද? ෆ්‍රෙන්ඩ්ස් තියෙනද? ෆ්‍රෙන්ඩ්ස් මේ එක්කෙනෙක් ඉන්න ඊසජ කියලා. හරි. හොඳයිද තමිල් පීපල්ස්? ට්‍රැඩිෂනල් එක හොඳයි. කෑම බීම රහයි. අපේ වල කෑම බීම රහයි. අනේ ගුණයි අර කෑම බීම හදන විදිහ එහෙම. හරි හරි. සාමාන්‍ය තෝස ඇදුවත් ඒගොල්ලෝ පිටි එකේ ඉඳන් අර දාන කරපිංචයි වල ලස්සනට අරගෙන. ගුණ දේවල් විතරයි දාන්නේ. හරි හරි. ටිකක් ගත්ත සාම්බාරු ගත්තත් හැමදේම රහයි. හරි හරි. දැන් ගම්පහ අපෙත් තියෙනවා මොනවද මේ ටැමිල් කඩේ එහෙම. තියෙනද? ඒ කඩවලත් ඒක අර ටැමිල් කඩේ එක තමයි රහ. හරි හරි. යා வணக்கம். நைஸ் டு மீட் யூ. பை. சரி. கதைக்கிறாங்கள சந்தோஷமாக கதைக்கிறாங்க, வெக்கப்படாமல். தமிழ் என்றாலும் அந்த சிங்கள புடியமார்கள் பெருசாக தமிழ் அப்படின்ட்டு கொஞ்சம் ஏதோ முறைச்சி பார்க்குற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி இல்லாமல் சகஜமாக கதைக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கொஞ்சம் ஒரு நல்லா திங்க் பண்ணுறாங்க. இந்த சந்தோஷமாக சேர்ந்து வாழணுமென்ற உணர்வு இருக்கிறது போல் எனக்கு தோணுது. இப்போ மற்றபடி பெருசாக அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. நம்மளோட அந்த கதைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. பாருங்கள் நீங்களே இந்த இடத்தெல்லாம் எப்படி இருக்குண்டு. சட்டப்படி இருக்கா இல்லையா? ஆனால் இதுக்கு முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுவோம். யாருக்குண்டா ஒவ்வொரு நாளும் இங்கே வார மக்கள் போகிற மக்கள் எல்லாருமே நிறைய குப்பைகளை எல்லாத்தையுமே போட்டு போவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே எந்த நாளும் துப்புரவு செய்கிற இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க தான் இந்த நாட்டினுடைய செல்வம் என்று நான் நினைக்கிறேன். அவங்களோட வேலையை சரியாக செய்கிறனால தான் இந்த இடமெல்லாம் இலங்கை நாட்டிலேருந்து வர்ற மக்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, இதை பார்த்து விருப்பப்படுறதுக்கான முக்கியமான காரணம் இந்த இடத்த எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் காலையிலையும் இரவும் துப்புரவு செய்கிற இந்த தொழிலாளிகளுக்கு தான் ஒரு சல்யூட் என்று சொல்லணும். ஏனென்று அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன குப்பையை கூட வந்து பார்க்க முடியல. நாங்களே கொஞ்சம் பெருமையாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குன்னு. இப்போ எங்களோட நாட்டில் வந்து இவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்கண்டு. ஆனால் என்ன, அரசியல் ரீதியான பல விஷயங்கள்லையும் இந்த நாட்டில் தமிழர் அப்படின்ட்டு ஒதுக்காத அளவுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்கண்டா. சட்டப்படி இருக்குமேனே. தமிழர்கள் ஒதுக்காமல் இருந்தால் எவ்வளவோ விஷயங்கள் வந்து தமிழர்களாலேயே இந்த நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும். இன்றைக்கு உலக அளவில் தமிழர்கள் எல்லா நாட்டிலையுமே பறந்து விரிந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த நாட்டில் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. இன்னும் செய்யணும்னு தோணும்போது தடுக்கிற ஒரு விஷயம் என்னடா, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், நிறைய மோசமான சம்பவங்கள், அதுக்கெல்லாம் சரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏண்டா இந்த நாட்டில் எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணுன்றது தான் எல்லாரினுடைய விருப்பம். பார்ப்போம் கொஞ்சம் இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கிறதுல நிறைய விஷயங்கள்லாம் மாற்றம் வருது. என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் பொறுத்திருந்து. முடிஞ்ச அளவுக்கு கொழும்பை நான் உங்களுக்கு கொஞ்சம் இடமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். நேரம் போதாத காரணத்தினால கொஞ்சம் இடத்த தான் சுற்றி காட்டியிருக்கிறேன். கொழும்புக்கு வராதவங்க நீங்கள் இதை பார்த்து போட்டு எப்படி இருக்குது, கொழும்பு உண்மையாகவே நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, இலங்கையினுடைய தலைநகரமனே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொழும்புக்கு வந்தவங்களாக இருந்தால் உண்மையாகவே நீங்கள் கொழும்பில் பார்த்த நல்ல விஷயங்கள் என்ன, கொழும்பில் பார்க்குற மோசமான விஷயங்கள் என்ன, எது மாறணும் எது மாறக்கூடாது, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரிக்கு நான் கதைச்சதில் கூட சில நேரத்துக்கு சில விஷயங்கள் தவறும் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம், எல்லாம் பார்த்து போட்டு சொல்லுங்கள். கடைசியாக சும்மா சுற்றி உங்களுக்கு கடைசியாக இந்த இடத்த காட்டுறேன். நல்லா தான் இருக்குது, புற சொல்கிறதுக்குன்ட்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் அழகாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரி சொந்தங்களே, பாய், டேக் கேர். சந்தோஷமாக வாழுங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க, எந்த ஒரு தவறான பாதையிலையுமே போகாதீங்க. நன்றி, பாய்.